இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் நேற்று தொடங்கியதுடன் இலங்கை அணியில் அறிமுக வீரராக வேகப்பந்து வீச்சாளர் மிலன் ரத்நாயக்க இடம் பிடித்தார். இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இலங்கை அணியின் கருணாரத்ன 2 ரன்களுடன், நிசார் மதுசங்க 4 ரன்களுடனும், மேத்யூஸ் ரன்கள் எதுவும் எடுக்காமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தனர். குசால் மெண்டிஸ் 24 ரன்கள், சந்திமால் 17 ரன்கள் எடுத்த நிலையில் மிடில் வரிசையில் கேப்டன் தனஞ்சய டி சில்வா நெருக்கடியை சமாளித்து 84 பந்துகளில் 8 பவுண்டரி உள்ளடங்களாக 74 ரன்கள் எடுத்து பின்வரிசையில் புதுமுக வீரரான மிலன் ரத்நாயக்க அரை சதம் விளாசியதுடன் அணியின் ஸ்கோரை 200 கடக்க வைத்ததுடன் 70 ரன்கள் பெற்ற நிலையில் ஆட்டமிழந்தார். முதல் இன்னிங்ஸில் முடிவில் இலங்கை அணி 74 ஓவர்களில் 236 ரன்கள் எடுத்து சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து தரப்பில் கிறிஸ் ஓக்ஸ், சோயிப் பசீர் தலா 3 விக்கெட்டுகளும், அட்கின்சன் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இந்த இன்னிங்ஸில் 9வது வரிசையில் களமிறங்கிய இலங்கையின் அறிமுக வீரர் மிலன் ரத்நாயக்க 72 ரன்கள் அடித்ததன் மூலம் 147 ஆண்டு கால டெஸ்ட் வரலாற்றில் 9வது வரிசையில் அறிமுக வீரராக களமிறங்கி அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற உலக சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக இந்தியன் வீரர் பல்விந்தர் சந்து 74 ரன்கள் குவித்ததே சாதனையாக இருந்தது. தற்போது அதனை தகர்த்துள்ள மிலன் புதிய உலக சாதனையை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.